உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு செய்திகள் எந்த சேனல் எடுத்தாலும் சரி, விஜய் கட்சியில் இணைந்த IRS அதிகாரி, விஜய் கட்சியில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இதுதான் செய்தி. இது ஒரு மிகப்பெரிய செய்தியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. பிறகு எதுக்காக இதை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்த மறைக்கணும். திமுக ஆட்சி அவலங்கள்ல கேவலங்கள் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு மேல டெய்லி நடக்குது. ஆனா இன்னைக்கு இவங்க முக்கியமா மறைச்ச 2 விஷயங்கள் அப்படிங்கறதான் நம்ம பேச போறோம். அதாவது சென்னையில அரசு விடுதி, சமூக நலத்துறையால நடத்தப்படுற ஒரு அரசு விடுதியில ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி இப்பதான் புதுசா போய் சேர்ந்திருக்காங்க. இந்த விடுதி எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையத்துக்கு பக்கத்திலே இருக்கு. இந்த விடுதியில பெயர் குறிப்பிட வேண்டியதில்லை. ஒரு மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக இந்த விடுதியில தங்கி படிக்கிறதுக்காக சேர்ந்திருக்காங்க. ஒரு ஏழை மாணவி, தந்தை இல்லாத ஒரு மாணவி. தந்தை இறந்து போயிட்டாரு. ஏழைவாழ மாணவி நல்லா படிக்குது. வீட்டுல சரி இங்கதான் இலவச விடுதி இருக்கேன், அரசு காப்பகம் இருக்கேன், அங்க கொண்டு போய் சேர்த்தா பிள்ளை எப்படியாவது படிச்சு மேல வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொண்டு போய் இந்த வருஷம் தான் சேர்த்திருக்காங்க. பள்ளிக்கூடம் திறந்து முழுசா ஒரு வாரம் ஆகல. பள்ளிக்கூடம் திறந்து இந்த மாணவி நேற்று படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு விடுதியில. விடுதி காவலாளியா இருந்த மேத்யூன்னு ஒரு பொறுக்கி, இவன் சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவன். இவன் தான் அந்த விடுதிக்கு காவலாளி. இவன் எப்படி வேலைக்கு வந்திருக்கான் அப்படின்னா, இவனோட தாயார் அந்த விடுதியில சமையல் உதவியாளரா இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததால அந்த கம்பாசினேட் கருணை அடிப்படையில இந்த நாய் வேலை வாங்கிட்டு வந்துருச்சு. அந்த மாணவிய தூங்கிட்டு இருந்த நேரத்துல வாயை பொத்தி தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். கொடுமையோட உச்சம் என்னன்னா, அந்த மாணவி எதிர்த்து போராட அந்த மாணவியோட 2 காலையும் உடைச்சிருக்கான். அடிச்சு காலை பிடிச்சி கப்பு பிச்சு உடைச்சு எடுத்திருக்கான். இந்த மாணவியோட அலறல் சத்தம் கேட்டு பிற மாணவிகள் எல்லாமே போய் பார்த்திருக்காங்க. இந்த மாணவியோட கண்ணெல்லாம் அவன் பொத்திட்டாங்கிறதால யாரு பண்ணா என்ன பண்ணா எதுவுமே அந்த மாணவிக்கு தெரியாது. காலும் உடைஞ்சு போச்சு, ஓடவும் முடியல, தப்பிக்கவும் முடியல. கதல் சத்தத்தை கேட்டு பிற மாணவிகள் எல்லாம் வந்த பிறகு பார்த்தா இந்த மாணவி சூறையாடப்பட்டு அந்த வெறிநாயால கடிக்கப்பட்டு அங்க கிடந்திருக்கா. அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருக்காங்க. இந்த மாணவி அடையாளம் காட்டியதை எடுத்து மேத்யூ அப்படிங்கிற அந்த வெறி நாய் கைது செய்யப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட வரைக்கும் சந்தோஷம், நல்ல விஷயம்தான். கைது செஞ்சிட்டீங்க. ஏன்னா இந்த யார் அந்த சார் மேட்ரு மாதிரி நீங்க பாட்டுக்கா உருட்டிக்கிட்டு இருக்காம, ஒரே ஒரு மாணவி தான் பாதிக்கப்பட்டா, ஒரே ஒரு வாட்ச்மேன் தான் இதை செஞ்சான் அப்படின்னு வித்தியாசமா எதுவும் உருட்டாம நேரடியா குற்றவாளியை கைது செஞ்சது அப்படிங்கிறது பாராட்டியத்திற்குரியது. ஆனா கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, அந்த கைது செய்யப்பட்ட அந்த தெருநாயோட மகன் இன்னைக்கு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி எங்க அப்பாவை கைது செய்யலாம் போலாம் வரலான்னு. அந்த நாயை இன்னும் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கல. இது கொடுமை என்னன்னா, இந்த சமூக நலத்துறையின் கீழே தான் இந்த விடுதி அப்படிங்கிறது வருது. இந்த அமைச்சர் கீதா ஜீவன் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இது எப்பயோ ஒண்ணு எங்கேயோ நடந்துருது, தவிர்க்க முடியாத சூழல்ல நடந்துருது. நாங்க குற்றவாளியை உடனே பிடிச்சாச்சு, FIR போட்டாச்சு, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இனிமே அந்த விடுதிக்கு நாங்க பெண் ஊழியர்களை தான் காவலாளிகளா நியமிக்கலான்னு இருக்கோம். அது எப்படி ஒரு பெண்ணோட மானபங்கம், மானம் பறி போய் அந்த பெண் சூறையாடப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வருமா? சோறு தானே திங்கிறீங்க. எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? ஒரு பெண்கள் விடுதியில ஒரு ஆண் காவலர்னு ஒரு பொறுக்கி நாய், அவன் எப்பேற்பட்டவன் எதுவுமே கேட்காம கம்பாசினேட் அடிப்படையில அந்த நாய்க்கு பொறுப்பு. இந்த மாதிரி நாய்க்கு கருணை அடிப்படையில பொறுப்பு கொடுக்கணும்னா எங்கேயா டாஸ்மார்க்ல போய் சாராயம் வைக்கிற வேலையை கொடுக்க வேண்டியதானே? பெண் விடுதியில இவனை கொண்டு காவலாளியா வச்சு இன்னைக்கு தந்தை இல்லாத ஒரு மாணவியோட வாழ்க்கை பறி போயிடுச்சே, சூறையாடப்பட்டிருக்காளே, உயிர் பொழைச்சதே ஆச்சரியமா இருக்கு. செத்து போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சர்வசாதாரணமா பேட்டி கொடுக்குறீங்க. உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா அப்படி விட்டுருவீங்களா? இந்த செய்திகளை மறைக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் சூத்த புடிச்சுக்கிட்டே அலைகிறானுங்க இந்த ஊடகங்கள். IRS அதிகாரிக்கு பதவி, அந்த அதிகாரிக்கு பதவி, முன்னாள் MLAவுக்கு பதவி போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. 24 hours விஜய் வீட்டு வாசல்லையே கக்கூஸ் வாலியை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்க. இந்த விஷயத்த பேசணுமா, இதை பேசணுமா? இது பேசப்படுறதே இல்லை. அடுத்ததா இந்த வீடியோவை பாருங்க.
வீடியோ பாத்தீங்கல்ல, ஒரு வயதான ஓட்டுநர், சாதாரண ஓட்டுநர்ல அரசு பேருந்து ஓட்டுநரை ஒரு அரசு பணிமனை, பேருந்து பணிமனை மேலாளர் செருப்பை கழட்டிட்டு அடிக்கிறான். நாய் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குங்கிறேன். ஒரு அரசு பேருந்து ஓட்டுநரை ஒரு வயதானவரை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு துணிச்சல் வருதுன்னா, இந்த அரசாங்கத்துல நம்ம மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நம்ம பாத்துக்கோங்கிற துணிச்சல் தானே. பயணிகள் வீடியோ எடுக்க போய் இது வெளியே வந்திருக்கு. இல்லாட்டி இவன் மேலதிகாரி, இந்த அடிச்சானே இந்த மாரிமுத்து அப்படிங்கிறவன் மேலதிகாரி. அடி வாங்கின டிரைவர் பேரு கணேசன், அவர் சாதாரண ஓட்டுநர் அப்படிங்கிறதால இந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்துல அப்படின்னா, இந்த ஓட்டுநர் தாராபுரத்தை சேர்ந்தவர் கணேசன் அப்படிங்கிறவர். ஆரப்பாளையம் பேருந்து நிலைய பணிமனைக்கு இவர் பஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. பக்ரீத் விடுமுறை நாள் அப்படிங்கிறதால பயணிகள் கூட்டம் நிறைய இருந்திருக்கு. அங்க இருந்து திருப்பூர் போறதுக்கான பஸ்ஸை இவர் இயக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்காரு. பயணிகள் ஏறி இருக்காங்க, பஸ் எடுக்கப்படல. கேட்டா மேனேஜர் சொல்லாம பஸ் எடுக்க முடியாதுன்னு இருக்காப்புல. உடனே இந்த மேனேஜர் மாரிமுத்து என்ன பண்ணிருக்காப்புல, டிரைவரை கூப்பிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஏன் எடுக்கல, போல வரலன்னு. இல்ல நான் டியூட்டி இவ்வளவு நேரம் பாக்குறேன், அவ்வளவு நேரம் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்குது. சொல்றதை செய்ய மாட்டியாடான்னு அவனை செருப்பை கலட்டிட்டு அடிக்கிறாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாத்துங்க இவனுங்களுக்கு. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் எங்க முதலமைச்சரோட ஷூட்டிங்ல இருக்காரா, இல்ல சின்னதோட ஷூட்டிங்ல சுத்திட்டு இருக்காரான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கடும் நடவடிக்கை எடுக்கணும், அப்பதாங்க அடுத்தவனுக்கு பயம் வரும். அவங்களாம் டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஒரு அரசு ஊழியர் செருப்பை கலட்டிட்டு அடிக்கிறேன்னா இதுல எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்துங்க. பயணிகள் வீடியோ எடுத்ததால இது வெளியே வந்திருக்கு, இல்லாட்டி வெளியில வந்திருக்குமா? அந்த டிரைவர் வெளியில வந்து கத்தி கதறாரு, ஒரு டிரைவரை செருப்பால் அடிக்கிறான். அப்ப வயசானவன் இயலாதவன் சொல்லிட்டு அவனை நீங்க அடிச்சு விட்டீங்க. இந்த ஆட்சியே அப்படிதானே நடக்குது. எவனாவது வீடியோ போடுறவன் அவனை பிடிச்சி கேஸ் போடுறது. போங்களேன், இங்க வந்து எங்க கிட்ட அப்படி ஆச்சா போச்சான்னு ஆட்சிக்கு எதிராக உண்மை நிலைவரத்தை எவனாவது பேசிட்டானா அவன் மேல கேஸ் போட வேண்டியது, அவன் மேல வழக்கு போட வேண்டியது. அவனுக்காக இப்ப சவுக்கு மேல குண்டாஸ் போடணுங்கிறத முகுல் ரோஹித்கே வச்சு வாதாட வேண்டியது. இந்த மாதிரி இந்த அனகாபுத்தூர் மாதிரி ஏழை வலிய மக்கள் யாராவது இருந்தா அவங்க வீட்டெல்லாம் பிடிச்சி இடிக்கிறது. இந்த பாய்மாருங்க பூரா திமுக ஓட்டு போட்டுட்டு பக்ரீத்து தொழுவையை இடிஞ்சு போன கட்டடத்துக்கு மத்தியில உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, தொழுதுகிட்டு கிடக்காங்க. பாவப்பட்டவர்களுக்கான ஆட்சி, நாங்க சமூக நீதியை கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பண்ணக்கூடியது, நடக்கக்கூடியது எல்லாமே சமூக அநீதி. சரி, இவர்களை தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு பார்த்தா, எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வல்லவன் அடிப்பான் அப்படிங்கிற இயற்கையோட நியதிக்கு தக்கன இடி இல்ல, இடியே வரப்போகுது. அமித்ஷா ஒரு அற்புதமான திட்டத்தை போட்டு மொத்த திமுகவையும் அலற விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நாட்டுல எவன் வெட்டிக்கிட்டு செத்தாலும் சரி, எவன் குட்டிக்கிட்டு செத்தாலும் சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே நம்ம எப்படா பிழைக்கலாம், இவங்க புத்தி பூரா இப்ப கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுலதான் இருக்கு. 2026 நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த கேஸ்ல இருந்து எப்படி தெரிவிக்கலாம்? காலில் போய் உளுந்து பார்த்தாச்சு, அப்ப கூட விட மாட்டேங்கிறாங்களே. அடுத்து வேற வேற ஏஜென்சி எல்லாம் வரப்போகுது. இந்த தம்பி தொம்பி வர ஒருத்தன் இன்னும் வராம கிடக்கானே, என்ன பண்றது ஏது பண்றது? பதுக்கி வச்ச பணத்துக்கு பூரா ரெக்கார்டு வச்சிருக்கானுங்களே பிஜேபி எடுத்து. இப்படி தெரியாம நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டோமே, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோமே. திருடுறதுல நாம விஞ்ஞான திருடர்கள்னு பட்டம் வாங்கினவங்களாச்சு. ஏதோ ஒரு அவசரத்துல கோட்டை விட்டோம். 10 ஆண்டுகளா காஞ்சி போய் கிடந்ததுல காஞ்ச மாடு கம்பளை பூந்த மாதிரி பூந்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கேவலங்கள் எல்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, அவனுக்கு வாய்க்கரிசியை மாசம் மாசம் போட்டுக்கிட்டு, அவனுங்களை முன்கள பணியாளர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு, அவனுங்களை மிரட்டுறது, மிரட்டி பணியில காசு கொடுக்கறது, காசு கொடுத்து வாங்கலைன்னா மிரட்டி பணி வைக்கிறது, மிரட்டியும் பணி வைக்கலன்னா கேச போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவலங்கள் வெளியே வராம எத்தனை நாளைக்கு நீங்க தடுக்க முடியும்? தண்ணிக்குள்ள காத்த விட்டா வெளியே வந்தே தீரும். அப்படிதான் இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே வெளியே வருது. இன்னும் நிறைய வரும், தொடர்ந்து பேசுவோம்.